அர்த்தராத்திரியில் சாட்சி இல்லாமல் கொண்ட பயிர்கள் எல்லாம் பேசுகிறார். எடப்பாடி பெரிய தலைமை ஏர் இந்தியா விமானத்தில் ஏற்றி அனுப்பணும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பலன் பெறாதவர்கள் நாங்க மட்டும்தான். திமுக ஆட்சியை முடிவுக்கு கட்ட வேண்டும் என்று அரசியல் அனாதைகள் எல்லாம் பேசுகிறார். அர்த்தராத்திரியில் சாட்சி இல்லாமல் கொண்ட பயிர்கள் எல்லாம் பேசுகிறார். எப்படிடா முடிவுக்கு கொண்டு வருவார்கள்னா பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி. எடப்பாடி பெரிய தலைமை ஏர் இந்தியா விமானத்தில் ஏற்றி அனுப்பணும். பிஜேபியும் அதிமுக கூட்டணி சேர்ந்து திமுக ஆட்சி அசைத்திட முடியுமா? ஒண்ணு சொல்றேன், நான் திருவாரூர்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பலன் பெறாதவர்கள் நாங்க மட்டும்தான். எதிர்வினை ஆத்தினா என்ன மாதிரி. ஆனா தமிழ்நாடு ஆட்சியில ஸ்டாலின் ஆட்சியில நேரடியாக பலன் பெற்றவர்கள் மட்டும் 2,88,00,000 பேர். நான் புதுக்கோட்டையில இருந்து இந்த வரணும் திருவாரூருக்கு. திருவாரூர்ல இருந்து புறப்பட்டு முத்துப்பேட்டைக்கு போனேன். இந்த கார் கிடையாது. ஒரு நகர செயலர்கையோ யாரையாவது ஒரு தெரிஞ்ச நண்பர்கிட்ட ஒரு கார் கேட்பதற்கே நான் கூச்சப்படுவேன். 100% சுயமரியாதைக்காரன். ஆனா இன்னைக்கு கணவன் குடிகாரனா இருப்பான், பொறுப்பற்றவனா இருப்பான். அந்த குடும்பத்தை வழிநடத்துகிற ஒரு குடும்ப தாய்க்கு எங்கள் தலைவர் நிதி பற்றாக்குறைக்கு மத்தியிலே 1000 ரூபாய் கொடுக்கிறார். 1000ல் ஒருத்தி அம்மா என்பது அந்த காலம், ஒருத்திக்கு 1000 என்பது இந்த காலம். 2,82,00,000 மக்கள் நேரடியாக பலன் பெற்றிருக்கிறார். இந்த கட்சியை உடக்க நினைச்சான். இவன் பிஜேபி கட்சியின் தலைவர் யாருன்னு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் தலைமைன்னு தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.